நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 3வது வசனம். மனுஷனுடைய மதியீனம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்களடையும். ஓகே, இதில் போட்டிருக்கு மனுஷருடைய மதியினம் அவன் வழியை என்ன செய்யுமா? தாறுமாறாக ஆக்குமா. ஆனால் அப்படி தாறுமாறாக ஆக்குனதுக்கப்புறம் அவன் என்ன செய்வான்னு போட்டிருக்கு, கர்த்தர் மேல் என்ன செய்வானா? தாங்கள் அடைவான். மீனிங் என்னென்னா அவனுடைய முட்டாள்தனம் என்ன செய்யுமா? அவனுடைய லைஃப்பை, அவனுடைய வாழ்க்கையை, அவன் நடந்து போகிற பாதையை அப்படியே தலைகீழாக புரட்டி போடுமா. அப்படி தலைகீழாக புரட்டி போட்டு அவன் அந்த தன்னுடைய வழிகளில் நடக்கிற காரியங்களை பார்த்து அவன் என்ன செய்வானா? கர்த்தர் மேலே தாங்கள் அடைவான். அப்படி கர்த்தர் மேலே தாங்கள் அடைவானா, ஆண்டவர் இடத்துல சோகமாக இருக்கிறது, கோபமாக இருக்கிறது, எரிச்சலாக இருக்கிறது, ஏன் இப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இப்படிலாம் இருப்பானா. ஆனால் அந்த மாதிரி அவன் கேள்வி கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தா, அந்த காரணம் ஒன்றே ஒன்று தானா, அவனுடைய முட்டாள்தனம் தான் அதுக்கு காரணமா. எப்படி ஒரு மனுஷனுடைய மதியினம் அவனுடைய வாழ்க்கையை என்ன செய்யுது? தாறுமாறு ஆக்குது. அப்படி தாறுமாறு ஆக்கின 2 பேரில் அதில் ஒரு ஆள் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 14 to 19 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 14 to 19. அவன் தன் குமாரனோடு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்த பின் அவன் அதன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்து இருக்கிற அவனை கண்டு, யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி, என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். அதற்கு அவன், நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீர் போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். போதும். இதில் போட்டிருக்கு, அப்பொழுது என்ன செஞ்சான்? அந்த டீட்டெயில் எல்லாம் பார்த்துட்டோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, நான் போக மாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு. சொல்லிட்டு அப்புறம் இவர் சொல்கிறாரு, இல்லை ஏன்டா ஆண்டவர் சொன்னாங்க, நீ என்ன செய்யலாம்? அப்பம் பூசிக்கலாம், தண்ணி குடிக்கலாம், அதனால் என்ன செய்வா, நீ வா அப்படின்னு கூப்பிட்டோன்னா இவர் அங்கே வீட்டுக்கு போய் என்ன செய்கிறாரு? அப்பம் பூசிச்சு என்ன செய்கிறாரு? தண்ணீர் குடிக்கிறார். ஓகே, இந்த அப்பம் பூசிச்சு தண்ணி குடித்தார் இல்லையா? இவ்வளோ தான் செஞ்சார். ஆனால் இதோடைய விளைவு என்ன அப்படின்னு வாசிக்கலாம். 22வது வசனம் வாசிக்கலாம். அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையில், உங்க அப்பா அம்மா எந்த ஊர்ல எங்க அடக்கம் பண்ணாங்களோ அங்க என்ன செய்ய போறது கிடையாது, உன்னை கொண்டு போய் அடக்கம் பண்ண போறது கிடையாது, நீ அங்க போய் சேர போறது கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ இந்த ஊரை என்ன செய்ய போறது கிடையாது, தாண்ட போகிறது கிடையாது. ஒரு சின்ன விஷயந்தான். நம்மளுடைய பார்வையில் அது எப்படி தெரியுது? ஒரு சின்ன விஷயந்தான். ஒருவேளை அவருக்கு பசி இருந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தா அவர் என்ன செஞ்சுருக்கலாம்? ஒரு தீர்க்கதரிசியை நம்பி இருந்திருக்கலாம். அவர் ஒரு தீர்க்கதரிசி தானே அப்படின்னு நம்பி இருந்திருக்கலாம். அதோடைய விளைவு என்ன, அதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு வாசிச்சா என்ன அப்படின்னா மரணமா. அது எப்படியான மரணம்? எப்படியான மரணம்? உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். உன்னுடைய பிரேதம் பிதாக்களின் கல்லறையிலே சேர்றது கிடையாதான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் சாப்பிட்டுட்டு என்ன செய்றாரு? நடந்து போறாரு. போற வழியில என்ன செஞ்சிருது? அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. ஒரு சிங்கம் என்ன செஞ்சுச்சு? எதிர்பட்டு கொண்டு போட்டுச்சான். அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்றது. பிரேதம் அவன் வழியிலே கிடந்துச்சு. சிங்கம் எங்கே செஞ்சுட்டு இருந்துச்சு? சிங்கம் அது பக்கத்துல என்ன செஞ்சுட்டே இருந்துச்சான்? நின்றுட்டே இருந்துச்சான். ஓகே, இந்த பொய் சொன்னார்ல இவர், இந்த தீர்க்கதரிசி என்ன செஞ்சிருக்காரு? அவரு ஒரு ஆளை அனுப்பி என்ன செஞ்சுட்டாரு? அந்த பிரேதத்தை எட்டு வர்றாரு. எட்டு வந்துட்டு என்ன செஞ்சுறாரு? வாசிக்கலாம்.
சாரி 31வது வசனம் வாசிக்கலாம். அவனை அடக்கம் பண்ணின பின்பு அவன் தன் குமாரரை நோக்கி, நான் மரிக்கும் போது தேவனுடைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலே என்னையும் நீங்கள் அடக்கம் பண்ணி. அவரை இப்போ என்ன செஞ்சிட்டாங்க? அடக்கம் பண்ணிட்டாங்க. எப்போ எங்க அடக்கம் பண்ணாங்க அப்படின்னா மேல இருக்கிற வசனத்துல போட்டிருக்கு 30வது வசனம். அவன் பிரேதத்தை தன்னுடைய கல்லறையிலே வைத்தான். அவனுக்கு ஒரு கலரை செஞ்சு வச்சிருந்தாருல, அந்த கலர்ல எங்கேயும் செஞ்சாச்சு, அவர் அடக்கம் பண்ணியாச்சு. இது ஆண்டவர் சொன்னாங்க, நீ சாப்பிட்றீல ஒரு இடம், இந்த இடத்த விட்டு என்ன செய்ய மாட்டே, நீ தாண்ட மாட்ட. எதற்காக ஆண்டு அப்படி சொன்னாங்க? சாப்பிட்டு அப்பம் புசிச்சதுக்கும் தண்ணீர் குடிச்சதுக்கும். இதுக்கு அவருக்கு நடந்த விளைவு என்ன அப்படின்னா, அவர் என்ன செய்யலை, சொந்த தேசத்துக்கு திரும்பலை. அவருடைய மரணம் எப்படி நடக்கு? ஒரு மிருகத்தினால தாக்கப்பட்டு அவர் செத்து போகிறாரு. அவர் எங்கே கொண்டு அடக்கம் பண்ணுறாங்க? எந்த ஊருக்கு செய்தி சொல்றதுக்கு வந்தாரோ அந்த ஊருக்கு என்ன செஞ்சுறாங்க? அவரை அடக்கம் பண்ணுறாங்க. ஓகே, இது ஒரு மதியனம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இன்னொரு நபரை குறித்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். சரி, இப்போ எலிசாட்ட இவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த மாதிரி பஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? நம்ம இல்லை இவ்வளோ பெரிய பஞ்சத்திலிருந்து நம்ம எப்படி நம்ம தேசம் மீண்டு வரப்போகுது? இதை அவர் என்ன சொல்றாரு? இந்த பொல்லாப்பே கர்த்தரால தானே உண்டாயிருக்குது, இது எப்படி நடக்கும்? இது எப்படி இந்த தேசம் மாறும்? எப்படி இந்த பஞ்சத்திலிருந்து நாங்கள் மீண்டு வருவோம் அப்படின்னு ராஜா என்ன செய்யறாரு? ஒரு ஆள் அனுப்புறாரு. இவர் வந்த உடனே எலிசா சொல்ற வார்த்தை தான். என்ன வார்த்தை அப்படி சொல்றாருன்னா, ஒரு சேக்கலும், அதாவது நாளைக்கு நேரத்தில் 1வது வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நம்ப முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் கேட்கிறார், என்ன கேட்கிறாருன்னா, கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். வானத்துல டோர் வச்சிருந்தாலும், வானத்திலிருந்து மதகுகளை திறந்து விட்டது போல திறந்து வந்தாலும் இப்படி நடக்குமோ? இது சாத்தியப்படுமோ? ஒரு பணத்துக்கு இதெல்லாம் கிடைக்குமா? அதாவது இவ்வளோ சீப்பாக கிடைக்குமா? இவ்வளோ ஈஸியாக இந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? இது நீங்கள் சொல்கிறது ஒரு டஃப்பான காரியம். இவ்வளோ டஃப்பான காரியம் எப்படி துரிதமாக எங்களுக்கு கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும்? நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பாக இருக்கிற நாட்டில் நடக்கிறது போல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நம்ம பஞ்சத்தில் இருக்கிறோம். நம்ம பஞ்சத்தில் இருக்கிற நாட்களில் இது நம்ப முடியாத ஒரு காரியம் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக அவருக்கு நடக்கக்கூடிய சம்பவம் என்ன? வாசிக்கலாம். 17வது வசனம். ராஜா தனக்கு கைலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பாயிருக்கிற கட்டளையிட்டிருந்தான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். அவன் செத்து போயிட்டான். அப்போ இது இவங்க 2 பேத்துக்கும் இவனும் செத்து போறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அவர் தீர்க்கதரிசி, இவர் ராஜாவுடைய முக்கியமான ஒரு நபர், இவரும் செத்து போகிறாரு. இவங்க 2 பேருக்கு இருக்கிற ஒரே ஒற்றுமை என்ன அப்படின்னா, 2 பேருக்கும் என்ன சொல்றாங்க? 2 பேரும் ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்குறாங்க. ஒரு ஆளு தீர்க்க தரிசனத்தை என்ன செய்யறாரு? நம்புறாரு. நம்பினதுனால என்ன செய்யறாரு? அவர் செத்து போகிறாரு. இன்னொரு ஆளு ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்கிறாரு. அது அவர் என்ன செய்யல? நம்பதுனால செத்து போறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? யாரு கரெக்டான தீர்க்கதரிசி அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா? நம்ம தீர்க்கதரிசியும் என்ன செய்யக்கூடாது, தீர்க்கதரிசியும் நம்பக்கூடாது. அங்கே பார்த்துட்டோம், அவர் பொய் தீர்க்கதரிசனம் சொன்னார் அப்படின்னு வாசிக்கும். தீர்க்கதரிசியும் நம்பக்கூடாது. இன்னொன்று எதையும் நம்பக்கூடாது அப்படின்னா, நம்மளுடைய மனசு சொல்கிற காரியத்தை என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. நம்ம மனசு என்ன சொல்லுது? இது எப்படி சாத்தியப்படும்? நீங்கள் ரொம்ப ரிச்சஸ்டான காரியத்தெல்லாம் சொல்கிறீங்க, ரொம்ப பெரிய பெரிய காரியத்தெல்லாம் செய்கிறீங்க. நமக்கு இங்கே சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நேரத்தில் ஒரு பணத்துக்கு இது வரையெல்லாம் கிடைக்கும், ரொம்ப சீப்பாக கிடைக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னு எதை சொல்லிகிட்டு இருக்கு? தன்னுடைய மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு, தன்னுடைய ஞானம் சொல்லி. அவர் ஒரு சாதாரண நபர் கிடையாது. அவர் ராஜ அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், பல டீலிங்களை பார்த்த ஒரு நபர் தான். அதனால் அவருக்கு எல்லா டிரான்சாக்ஷன் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சு தான் அவர் சொல்கிறாரு இது சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படின்னு. தன் மனசு சொல்கிறத என்ன செய்யலை?
என்ன செய்யக்கூடாதுன்னா நம்பக்கூடாது. அப்போ முதல்ல பார்க்குறோம், தீர்க்கதரிசிகள் என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. ரெண்டாவது என்ன செய்யக்கூடாது, மனசு என்ன சொல்லுதோ அதையும் நம்பக்கூடாது. அப்போ யாரை நம்பணுமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 9வது அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். இதில் போட்டிருக்கு, இறங்குகிற தேவனால எல்லாம் ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இறங்குகிற தேவனால தான் எல்லாம் ஆகும் அப்படின்னு என்ன செய்யணுமா, நம்ம நம்பணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம விரும்புறதுனால நடந்துருமா அப்படின்னு கேட்டால் அப்படி நடக்காதான். நம்ம ஓடுறதுனால நடந்துருமா அப்படின்னு கேட்டால் அப்படி நடக்காதான். இறங்குகிற தேவனால எல்லாம் நடக்கும் அப்படின்னு என்ன செய்யணுமா, நம்ம நம்பணுமா. அவர் நினைச்சது தான் என்ன செய்யுமா நடக்கும். அப்போ இந்த தீர்க்கதரிசி என்ன நினச்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு அப்பத்துக்காக நம்ம வந்த வழியே நம்மளை திரும்பி போக வச்சு, ஒரு வீட்டில் யார் முன்ன பின்னு தெரியாத ஒரு வீட்டில் போய் உட்காந்து நம்மளை சாப்பிட வைப்பாங்களா? ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் அந்த நடத்தி வந்த விதமே வேற. எப்படி நடத்திருக்கிறாங்க பார்க்கலாமா? 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 1வது வசனம். எரோபெயாம் தூபங்காட்ட பலிபீட தண்டையில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதேயாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்தான். சரி, யூதேயாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்தான். யாருடைய வார்த்தையின்படி? கர்த்தருடைய வார்த்தையின்படி. ஆண்டவர் நடத்திக்கிட்டு வர்றாங்க. ஆண்டவர் ஒரு மனுஷன் செஞ்சுட்டு வராங்க, நடத்திட்டு வராங்க. ராஜாவின் இடத்துல போய் நீ பேசு அப்படின்னு ஆண்டவர் ஒரு ஆள்கிட்ட சொல்றாங்கன்னா, அந்த நபர் எந்த அளவுக்கு ஆண்டவர் முக்கியமான ஒரு பொசிஷனில் வைத்திருப்பாங்க. தாவீதை குறித்து பார்க்குறோம். தாவீது இடத்துல ஒரு தீர்க்கதரிசியை வந்து சொல்கிறாங்க, நாத்தான் அனுப்பி ஆண்டவர் சொல்கிறாரு. அங்கே எசேக்கியா ராஜாவின் இடத்துல பார்க்குறோம், ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறாங்க. யார் ஆண்டவர் வந்து தனக்கு முக்கியமாக ஆண்டவர் யார் நினைக்கிறாங்களோ அவங்களால என்ன செய்கிறாங்க, பேசி நீ போய் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த நபர் யார் அப்படின்னா, ஆண்டவர் முன்னிலை நினைக்கிற, அவர் ஆண்டவருடைய கேட்டகரியில் அவர் தான் அனுப்பணும்னு விரும்புகிற ஒரு நபர். அந்த நபரிடத்துல பேசி என்ன செய்றாங்க, ராஜாவின் இடத்துல போ அப்படின்னு அனுப்புறாங்க. அடுத்து என்ன நடக்குது? 4வது வசனம். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய எரோபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. கையை நீட்டுறாரு ராஜா. என்ன செய்றாரு, அந்த தீர்க்கதரிசன இடத்துல என்ன செய்றாராம், கையை தான் நீட்டினாராம், அடிக்கலையாம். கையை நீட்டினதுக்கு என்ன செஞ்சுன்னா, அந்த கை தன்னிடமாக முடக்க கூடாதபடிக்கு எப்படி போயிட்டான், மரத்து போயிட்டு. இப்படி அதிசயமா நடத்தி வந்திருக்கிறாங்க. இப்படி உன் கூட இருக்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க, இந்த தீர்க்கதரிசனத்தை நிரூபிச்சிருக்கிறாங்க. நீ போ, ராஜாவிடத்துல போ, அவனுக்கு அகைன்ஸ்ட் அந்த மாதிரி காரியங்களும் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவன் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத சில காரியங்களை சொல்றாரு. அந்த இடத்துக்கு போறாரு, சொல்றாரு. அவர் என்ன செய்யறாரு, இவரை அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு. ஆண்டவர் என்ன செய்யறாங்க, அந்த கையை நிப்பாட்டுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அவனுக்கு முன்னாடியே ப்ரூஃப் பண்ணுகிறாங்க, இந்த இவன் நான் அனுப்புன ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுகிறாங்க. இப்படி அதிசயமா நடத்தி வந்த ஒரு தேவன் ஒரு அப்பத்துக்காக என்ன செய்ய வைப்பாங்களா, நம்மளை போய் இன்னொரு இடத்துல போய் நிக்க வைப்பாங்களா? இப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்கணும், கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். இவ எல்லாத்தையும் சம்பவத்தை பார்த்துட்டு தான் எங்க போகிறாரு, அப்பத்துக்காக திரும்பி போகிறாரு. அப்ப நம்ம ஆண்டவர் யாரு இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 4லிருந்து 6 வரைக்கும் வாசிக்கலாம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரி தாற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். யார் இந்த தெய்வம்? நம்மளை வந்து அப்பத்துக்காக இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அலைய வைக்கிற ஒரு தெய்வம் கிடையாது. அவன்கிட்ட போய் நில்லு, அவன் உனக்கு சாப்பாடு கொடுப்பான், அவன்கிட்ட போய் நில்லு, அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு அலைய வைக்கிற தெய்வம் கிடையாது. யார் இடத்துல? பறவைகள் இடத்துல என்ன கொடுக்குறாங்க, இறைச்சியையும் வாசிக்கலாம். இறைச்சியையும் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும். எப்போ அவனுக்கு பசிக்கும், எப்போ நமக்கு பசிக்கும், எப்போ சாப்பிட்டா அடுத்து எப்போ பசிக்கும், இது எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் காகத்துக்கு எப்படி கடலிடுறாங்களாம், விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து என்ன செய்றாங்களாம், தாகத்துக்கு வாட்டர் பாட்டில் தண்ணி கிடையாது, அந்த ஆற்றில் இருக்கிற தண்ணியை என்னச்சு குடி அப்படின்னு கொடுக்குற ஒரு தெய்வம். அப்படின்னு என்ன அர்த்தம், காலைல சாப்பிட்டா அவனுக்கு என்ன கிடைக்கும், அவனுக்கு திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செஞ்சிடும், அவனுக்கு பசி வந்துடும், ஏன்னா வயிறு செமிச்சிடும், காலியாக போயிடும்.
நம்ம சொல்கிறோம்ல, நம்ம கையில் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, இந்த அமௌண்ட்டு இவ்வளோ நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது காலையே போயிடும், ஆனால் அடுத்து என்ன செய்யணும், அவனை நான் தான் நடத்தணும். ஏன்னா இவர் யார் தான் நடத்திட்டு வர்றாரு, ஆண்டவர் தான் நடத்திட்டு வர்றாங்க. ஏன்னா அந்த ஆண்டருக்கு தெரியாதா, இப்போ இவன் சாப்பிட்ருக்கிறான், அடுத்து இன்னைக்கு ஈவினிங் அப்புறம் அவனுக்கு தேவைப்படும். இப்படி நம்மளுடைய தேவைகளை, உள் உணர்வுகளை, வயிற்றில் சேமிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வச்சியும் எப்படி அறிந்திருக்கிற ஒரு தேவன் தான், இப்படிலாம் நம்மளை பராமரிக்கிற ஒரு தேவன் தான். ஆனால் இதே தேவன் தான் என்ன செய்கிறாங்க, 3வது வசனத்தில் வாசிக்கலாம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போ, யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரி தாற்றின் அண்டையில் ஒளிந்து கொண்டிரு. ஒளிந்து கொண்டிரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ எங்கேயும் செய்யாத, வெளியே வராத, வெளியே வர ட்ரை பண்ணாத, எதையும் செய்ய என்ன செய்யாத, பிரயாசப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. இவ்வளோத்தையும் செய்கிறாங்கல்ல, காகத்திட்ட கொண்டு வந்து இறைச்சியும் அப்பத்தையும் கொடுக்க முடியுது, ஆற்ற வைக்க முடியுது, தண்ணி குடிக்கிறதுக்கு ஆற வைக்க முடியுது, எல்லாத்தையும் செய்ய முடிகிற தேவன் என்ன செய்கிறாங்க, நீ ஒளிந்து கொண்டிரு அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த பிரயாசத்தையும் எடுத்து நீ எப்படியாவது வெளியே வந்துடலான்னு நினைக்காத. யோசிப்பு எடுத்து அதான் செஞ்சாங்க. அவர் வெளியே வர ட்ரை பண்ணுறாரு, ஆண்டவர் அலோவ் பண்ண மாட்டேங்காங்க. ஆனால் இங்கேயும் அதே தான் நடக்குது. என்னன்னா வெளியே வராத, நீ பொறுமையாக இரு. அப்படி அந்த பொறுமையாக இருக்கிறதுனால இது என்ன ஆண்டவர் ஏன் இப்படி எல்லார்ட்டையும் யோசிப்பு இடத்துல அதான் பண்ணுறாங்க, இங்கேயும் அதான் பண்ணுறாங்க. சரி, ஓகே, இந்த இடத்துல இந்த பொறுமையாக இருக்கிறதுனால மாத்திரம் என்ன நடந்துரும், அதை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 6வது வசனம். ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோட எழுந்திருந்து ஓடி போய் கூலி பொருத்தினான் என்று சொல்லி. ஆமா, இப்போ இதுல ஆண்டவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆண்டவர் அந்த சீரியரின் இராணுவத்துக்கு சில சத்தங்களை கேட்க வைக்கிறாங்க, சில இரைச்சல்களை கேட்க வைக்கிறாங்க. என்னென்ன இரைச்சல்கள், ரதங்களின் இரைச்சல்களை கேட்க வைக்கிறாங்களாம், குதிரைகளின் இரைச்சல்களை கேட்க வைக்கிறாங்களாம், அதுக்கப்புறம் மட்டும் மகா இராணுவத்தின் இரைச்சல், அதாவது ஒரு மகா இராணுவம் புறப்பட்டு வருகிற அந்த இரைச்சலின் சத்தத்தை கேட்க வைக்கிறாங்களாம். யாரு அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்களாம், இந்த இரைச்சலின் சத்தம் எங்கேருந்து தான் வந்துகிட்டு இருக்கு, இந்த இஸ்ரேலுடைய பாளையத்திலிருந்து தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த 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 ஜனங்கள், அந்த சீரியர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஓகே, இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த இஸ்ரேல் நாட்டுடைய அந்த நிலைமை இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அதையும் வாசிக்கலாம். 13வது வசனம். அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது, அவைகளை நான் அனுப்பியும் பார்ப்போம் என்றான். இதுல போட்டிருக்கு, அந்த இஸ்ரவேல் ராணுவத்தை கண்டு இப்போ பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இந்த பயந்து நடுங்கிட்டு இருக்கிற இந்த இஸ்ரவேல் ராணுவத்தினுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த்து, டோட்டல் குதிரைகள் எத்தனையா, 5 குதிரைகள் தான் இருக்கான். அது அந்த தேசம் இப்போ எப்படி இருக்குது, ஆல்ரெடி பஞ்சத்தில் இருக்குது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, தன்னையே நம்பிக்கொண்டு இருந்த ஆண்டவர் வாக்கு கொடுத்தாங்கல்ல, என்ன வாக்கு கொடுத்தாங்க, வாசிக்கலாம், அதே வாசிக்கலாம். என்ன வாக்கு கொடுத்தாங்க, 7வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமரியாவின் வாசலில் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எது எடுத்தாலும் 1 ரூபா. இப்போ நம்ம வாசிக்கிறோம்ல, எது எடுத்தாலும் நம்ம ஃப்ரீ, நம்ம வீட்டு இருக்கு அப்படின்னா வீட்டில் இந்த பொருள் எட்டு போங்க, அதை எட்டு போங்க, இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற மாதிரி நான் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சத்தில் இருக்கும்போது சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியப்படும், ஏன்னா இவங்க இருக்கிற பஞ்சத்தினுடைய ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம வாசித்தோம். 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன எக்ஸாம்பிளா, டோட்டல் ஆமாம், மீதியான குதிரைகள் மொத்தமே 5 குதிரை தான் இருக்குது. அந்த ஒரு நாட்டுடைய இராணுவத்துக்கு இருக்கக்கூடிய குதிரைகள் எத்தனை குதிரை தான் இருக்குது, 5 குதிரை தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் தான் சொன்ன வாக்கு ஆண்டவர் நிறைவேற்றணும்ல. ஏன்னா அவனுக்கு பலன் கிடையாது போது தானே ஆண்டவர் வாக்கு கொடுத்தாங்க. அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது, தெரியுது நம்ம தான் அவனை அடிக்கும். அவங்களே சொல்லிட்டாங்க, கர்த்தர் தான் நம்ம இப்படி பண்ணுறாங்க, நமக்கு ஒரு விரோதமாக நடந்ததுனால இதெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாங்க. என்ன வாக்கு கொடுத்துட்டாங்க, நான் என்ன செய்வேன், எல்லாத்தையும் எது எடுத்தாலும் 1 ரூபாங்கிற அளவுக்கு என்ன பண்ணிடுவேன், அப்படி ஒரு சூழ்நிலையை மாற்றிடுவேன்னு சொன்னாங்கல்ல. சொல்லும் போது அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா, 5 குதிரை,
இந்த ராஜாக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த இஸ்ரவேல் ராஜா நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஒருவேளை இவங்க ஓடுற மாதிரி ஓடிட்டு, யார் இந்த சீரியர்கள் ஓடுற மாதிரி ஒருவேளை ஓடிட்டு நம்ம பக்கத்தில் வரும்போது வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது, நம்மளே ரொம்ப வீக்காக இருக்கிறோம், அதனால் என்ன செய்யறது, அவங்க போயிட்டாங்களாங்கிற பார்க்கணும் அப்படின்னு சொன்னனால இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, இருக்கிற அந்த 5 குதிரையில் என்ன செய்கிறாங்க, ஒரு 4 குதிரையை மாத்திரம் கூப்பிட்டு 2 குதிரையை வச்சு ஒரு ரதத்துலையும் இன்னொரு 2 குதிரையை வச்சு இன்னொரு ரதத்துலையும் என்ன செய்கிறாங்க, அனுப்பிவிடுறாங்க. அதை வாசிக்கலாம். அப்படியே 14வது வசனம். அப்படியே 2 ரத குதிரைகளாக அப்படியே 2 ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் ராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டு முட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். இவங்க ஆல்ரெடி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பயந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி எதில் பயந்து ஓடிட்டு இருக்கிறாங்கன்னா, ஆண்டவர் 3 சத்தத்தை காட்டினாங்க. ஒரு வருஷம் 3 சத்தத்தை காட்டினாங்களாம். என்ன சத்தம்லாம் காட்டினாங்களாம்? ரதங்களின் இறைச்சலை காட்டிட்டாங்க. அடுத்து குதிரைகளின் இறைச்சல்களையும் மகா ஆணவத்தின் இறைச்சலையும். இந்த இடத்துல தான் ஆண்டவர் வந்து நம்ம எப்படி சொல்றதுன்னா, தகப்பனை காட்டிலும் மேலான தெய்வம். எப்படி நம்மளுடைய வீக்னஸை வெளிப்படுத்தாதபடிக்கு தெரியுது. அவனுடைய பலன் என்ன, 5 குதிரையை வச்சுக்கிட்டு இருக்கான் அவனால் 5 குதிரை தான் இருக்குது. 5 குதிரை வச்சுட்டு ஒரு நாட்டில் எப்படி யுத்தம் பண்ண முடியும்? இதுதான் நம்மளுடைய தெய்வம். நமக்கு தெரியும் அவனுடைய பலன் என்ன, அவனால் எவ்வளோ செய்ய முடியும், அவனால் என்ன பண்ண முடியும், எல்லாம் தெரியுது. தெரிஞ்சுதான் என்ன செய்கிறாங்க, எதிரின் பாளையத்தில் விட்டு கொடுக்காதபடிக்கு. ஆனால் எதிரின் பாளையத்தில் என்ன தாட்டை கொண்டு வராங்க தெரியுமா, அவன் ஒரு பெரிய சேனையாக இருக்கிறான், அவன் ஒரு பெரிய கூட்டமா இருக்கான், அவனுக்கு மகா பெரிய ராணுவம் இருக்கு அப்படின்னு எதிரியின் பாளையத்தை பயத்தை உண்டு பண்ணி, அடுத்தவனிடத்துல என் பிள்ளைய அவனை வெக்கப்படுத்திடக்கூடாது, அடுத்தவனிடத்துல அவனை விட்டு கொடுத்துடக்கூடாது, அடுத்தவனிடத்துல அவன் லோவா இருக்கிற மாதிரி அவனை நான் காட்டிடக்கூடாது. அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த அந்த சீரியர்கள் ஓடிட்டு இருந்திருப்பாங்கல்ல, ஓடிட்டு இருக்கும்போது அவர் நினைச்சிருந்துருக்கலாம். என்ன நினைச்சிருக்கலாம்னா, நம்ம ரொம்ப நேரம் ஓடிட்டே வந்துட்டு இருக்கோமே, நம்ம ஒருவேளை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமா, துரத்தி வர்றானுங்களா இல்லையான்னு பார்ப்போமா அப்படின்னு என்ன செஞ்சுருக்கலாம், அவனுங்க ரிட்டர்ன் வந்திருக்கலாம். அதனால இந்த காரியத்தை ஆண்டவர் அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா எதை அலோவ் பண்ணுறாங்க, இந்த ரெண்டு 4 குதிரையை போட்டுட்டு ரெண்டு ரதம், ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு மகா பெரிய ராணுவம் நடந்து பயந்து ஓடிட்டு இருக்கல ஒரு கூட்டம், இந்த 2 ரதத்தை பார்த்து ஆஹா உண்மைதான், ப்ரூஃப் ஆயிடுச்சு. யாருக்கு, இப்போ இந்த அசிரியருக்கு இந்த என்ன ஆயிடுச்சு, ப்ரூஃப் ஆயிடுச்சு, நம்ம உண்மையிலேயே இவனுங்க தான் துரத்தி வந்துட்டு இருக்கானுங்க, இன்னும் விடாமல் என்ன செஞ்சு வந்துட்டு இருக்கானுங்க, துரத்தி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இன்னும் வேகமாக ஓடுறான். அந்த வார்த்தை நல்லா இருக்குல்ல, 15வது வசனத்துல, அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில், சீரியர்கள் தீவிரித்து ஓடுகையெல்லாம் தீவிரிச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்க. 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சல்களையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடார அவங்கள டிஸ்கஷன் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இஸ்ரேல் ராணுவம் மாத்திரம் கிடையாது, எல்லா ராணுவம் சேர்ந்துருச்சு, எல்லாரும் ஒன்று கூட்டிட்டாங்க, எல்லாரும் நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க இப்படின்னு ஒரு தாட்டு. அதாவது முட்டாள்தனமான ஒரு தாட். நம்ம ஆண்டவரை முட்டாள்தனமாக நம்ம நம்பணும் அப்படின்னா, அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுப்பாங்கல்ல, அந்த வாக்கு சுத்தமாக நம்புறது மாதிரியே இருக்காது. அது நம்பிக்கை அதை பார்த்து இந்த வாக்கை எப்படி நம்ப முடியும் அப்படின்னு இருக்கும்ல. ஆனால் அதை நம்ம நம்புவோம்ல. இதுக்கு பேர் தான் என்னென்னா கண்மூடித்தனமாக ஆண்டவர் நம்ம நம்புறது. அப்படி நம்ம ஆண்டவரை கண்மூடித்தனமாக நம்பினோம்னா என்ன நடக்குது, எங்கள் இடத்துல நடக்குது, அவங்க எதிரி பாலம் என்ன நினைக்குது, முட்டாள்தனமாக யோசிக்குது. அப்படி தானே, அவன்கிட்ட இருக்கிறதே 5 குதிரை இருக்குது, இது என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கானுங்க, ரதங்கள் இறைச்சலை கேட்குறோம், குதிரை இறைச்சலை கேட்குறோம், மகா பெரிய ராணுவம் புறப்பட்டுருச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்க, ஒருவரை நோக்கி அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, ஒருவரை நோக்கி தமிழகத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக பொருத்தினான். அதெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பெரிய கூட்ட ராஜா வந்திருக்கு, இங்கே ஒரு பெருங்கூட்ட ராஜா இருக்கு. அந்த அளவுக்கு சத்தத்தை ஆண்டவர் துணிக்க பண்ணுகிறாங்க. நம்ம குருட்டுத்தனமாக நம்பணும் அப்படின்னா நம்மளுடைய எல்லைகள் மத்தியில் எல்லைகளுக்குள்ள குருட்டாட்டத்தை உண்டாக்குகிற தேவன். அது மாத்திரம் கிடையாது, என்ன இதுலேருந்து இன்னொரு விஷயம் நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஆண்டவர் என்னதை சொல்கிறாங்களோ அது அப்படியே என்ன செய்யும், சம்பவிக்கும்.
எல்லாத்தையும் நீ இலவசமாக தான் கொடுக்க போகிற, அந்த அளவுக்கு நான் ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னா இலவசமாக தான் கொடுப்போம், அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க. இதை சொல்லுகிற ஒரே ஒரு நபரை குறித்து மட்டும் வாசிக்கலாம். சங்கீதம் 34வது அதிகாரம் 8 to 10 வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சுற்றி நடக்கிற இவ்வளோ சுற்றி எதுக்கு ஈஸியாக பண்ணியிருக்கலாம். கேரி தாற்று நீர் வற்றி போயிடுச்சு அப்படின்னா அடுத்து கொண்டு போய் எங்கே பண்ணியிருக்கலாம், அரண்மனைக்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சுருக்கலாம், எதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, ஒளிந்து கொண்டிரு. அப்போ ஏன் இப்படிலாம் நடத்துகிறாங்க அப்படின்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை நீ ருசிச்சு பார்க்கணும், நான் உன்னை அதை காட்டுவேன், நான் உன் வாழ்க்கையில் எவ்வளோ நல்லவராக இருக்க போகிறேன் அப்படிங்கிறத உனக்கு நான் புரிந்து கொள்ள வைக்க போகிறேன். அடுத்து என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன், கொடுத்து வச்சவன் அப்படிங்கிறத நான் காட்டுவேன். அடுத்து, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். நீ என்ன செய்ய எனக்கு பயந்து மாத்திரம் இரு. அடுத்து, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. 10வது வசனம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் நல்லவர் என்பதை நிரூபிப்பேன். கர்த்தரை நம்புகிற உன்னை உன் வாழ்க்கையில ஒரு குறைவு இல்லாதபடிக்கு நடத்துகிறத நீ பார்ப்ப. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்தம். கண்கள் முடி ஜெபிப்போம். தகப்பனே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனே இந்த வீடியோவை பார்க்கிற தகப்பனே, யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் நம்முடைய கரத்தில் தருகிறோம். யாரெல்லாம் நம்முடைய வார்த்தையை குருட்டுத்தனமாக நம்புகிறாங்களோ தகப்பனே, அவருடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத சில காரியங்களை நீங்கள் செய்வீங்க தகப்பனே. ஆமேன். அவைகளை பார்த்து கர்த்தர் நல்லவர். ஆமேன் ஆமேன். யார் பட்டினி கிடந்தாலும் பட்டினி கிடப்பாங்க. ஆமேன் ஆமேன். உண்மை நம்புகிற கூட்டம் பட்டினி கிடக்காது அப்படிங்கிற ஒரு சத்தத்தை நாங்கள் எதிரியின் பாளையத்தில் நாங்கள் கேட்போம் தகப்பனே. ஆமேன். இறைச்சலின் சத்தம் எதிரியின் பாளையத்தில் உண்டாகும் தகப்பனே. ஆமேன். தங்கத்தையும் வெள்ளியையும் அள்ள வைக்கிற தெய்வம். ஆமேன். நாங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நம்ம அப்படி தானே வாசிக்கிறோம். அந்த வசனத்தையும் வாசிடலாம். அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, ஆண்டவர் செஞ்சாரு. ஆண்டவர் சொன்னாங்க, நீ ஒன்றுமே செய்யாத, எங்கேயும் போக ட்ரை பண்ணாத, தப்பிச்சு போகணும்னு நினைக்காத, தப்பிச்சுலாம் போகாத, இருக்கிற இடத்துல இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிப்பேன்? 7வது வசனம், இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகளில் இருந்த பிரகாரமாய் விட்டு. ஆண்டவர் சொல்றாங்க, அங்கிட்டு ஓடி போகாத, இருக்கிற இடத்துல இரு. 5 குதிரை தானே இருக்குன்னு இருந்த, இதை வச்சு நான் என்ன செய்யறதுன்னு கேட்டிருந்தேன்ல, நான் உனக்கு என்ன செய்ய போறேன், நீ சும்மா இரு. எதிரியின் பாளையத்திலிருந்து அவன் குதிரையையும் அவன் கழுதையையும், 8வது வசனத்தை வாசிக்கிறோம், அதிலிருந்த வெள்ளியையும் அதிலிருந்த பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து. போதும். அதிலிருந்த வெள்ளி பொண்ணு வஸ்திரம் இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவேன், உன் கையில தந்துருவேன். நைட்டுல இருந்து மறுநாள் வரைக்கும் ஓடிட்டு இருக்கானுங்க. ஒரு கூட்டம் ஓடிட்டு இருக்கு 5 பேருக்காக பயந்து. இன்னொரு பக்கம் என்ன நடக்கு, அதே செட்டப் தான். அவனும் மனுஷன் தான், அவனும் கரெக்டு தான். இன்னொரு பக்கமும் மனுஷன் இருக்கிறது மனுஷன் தான். ஒரு பக்கம் மனுஷன், ஒரு பக்கம் மிருகம் கிடையாது. 2 பேரும் மனிதர்கள் தான். ஒருத்தர் ஆண்டவர் ஓட விடுறாங்க, நைட்டு ஃபுல்லாக ஓட விடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஒருத்தர் என்ன செய்றாங்க, அள்ள வைக்கிறாங்க. தங்கத்தையும் வெள்ளியும் அள்ள வைக்கிற தேவன் இதுதான் ஆண்டவர். யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள், யாரெல்லாம் ஆண்டவர் மேலே வைராக்கியமாக இருக்கிறீங்களோ அப்படிப்பட்டவர்களுக்காக ஆண்டவர் செய்ய போகிற காரியம் இதுதான். ஒரு கூட்டம் ஓடும், நைட்டு ஃபுல்லாக ஓடும், பகலெல்லாம் ஓடிட்டு இருக்கோம். நாம் இருந்த இடத்துல இருந்து கொண்டு ஆமேன் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை ஆமேன் ஆண்டவர் செய்ய போகிறாங்க. ஆமேன். நன்றி அப்பா, அவருடைய கரத்தில் தருகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் கவனமாக இருந்தோம் அப்படின்னா ஆமேன் ஆமேன் நாங்கள் கிரகிக்க கூடாத காரியங்களை எங்களுக்கு செய்கிற தேவன். பொறுப்படுங்க, ஆளுகை செய்யுங்க, கனப்படுத்துங்க. இயேசுவை ஜெபிக்கிறோம் சொல்லி நல்ல பிதாவே. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் நம்புகிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமை இதே நேரத்தில் எங்களுடைய செய்திகள் ஒளிபரப்பாகும். நீங்கள் பார்க்க தவறினால் கூட நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்படுமானால் ஸ்க்ரீனில் தேவைப்படுகிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணினால் உங்களுக்காக நாங்கள் எந்த நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இது மாத்திரமல்ல, எங்களுடைய ஊழியத்தின் பிரதான நோக்கமாகிய சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 3 மணி முதல் 5 மணி வரை நடக்கிறது. உங்கள் பிள்ளைகளை அதில் கலந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொண்டால் உங்கள் பிள்ளைகளுக்கு வாகன வசதிகள் செய்து தருவோம். ஒவ்வொரு சண்டே கிளாஸ்லேயும் சொல்லப்படுகிற வசனங்களே வருடத்தின் கடைசியில்
பரீட்சைகள் நடத்தப்படும். அந்த பரீட்சையில் தேர்வு பெறுகிற முதல் 3 பிள்ளைகளுக்கு ரொக்க பரிசாக 4000 ரூபாயிலிருந்து பரிசுகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. ட்ரூத் ஆஃப் பைபிள் யூடியூப் சேனலிலேயும் வாட்ஸ்அப்லேயும் எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.